guys, welcome to Shrutu's Kitchen Dubai. சிம்பிளா தக்காளி தொக்கு சப்பாத்தி இதுதான் ரெடி பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 10ல இருந்து 12 பல்லு பூண்டை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப்பர்ல நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியா சாப்பர்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பழம் லைட்டா வதங்கிட்டு இருக்கும் போதே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெங்காய தக்காளி சூப்பரா நல்லா குழைவா வெந்து வந்துடும். ஒரு கரண்டி வச்சு அப்பதைக்கு அப்பதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்ல செஞ்ச குழம்பு மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா டைலூட் ஆக்கிட்டு நல்லா இது எல்லாமே வெந்து வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பதைக்கு அப்பதை மட்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரா இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கிறது சப்பாத்தி தான். சப்பாத்தி செய்யறதுக்கு சப்பாத்தி மாவு, சால்ட், ஆயில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவு சாஃப்டான டவ் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பால்ஸா நம்ம பிரிச்சு எடுத்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அளவு லேசா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தோசை தவா லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே தோசை தவால ஆட் பண்ணி 2 பக்கமும் நெய் இல்லை அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திருப்பி போட்டு அடுத்த பக்கத்துக்கு லைட்டா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக்கா நீங்க செஞ்சிடலாம். சப்பாத்தி தக்காளி தொக்கோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ஒரு பெஸ்ட் அல்டிமேட் காம்போவா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருதிகாவும் நானும் ஜாலியா சாப்பிட்டோம். ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷுட்டோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, miss you all.